கும்பம் ராசி நேயர்களே, நீங்கள் சமூக வட்டாரங்களில் பேசப்பட்ட விஷயம் வீட்டிற்குள் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும். கும்பம் ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீடு கௌரவம், அந்தஸ்து மற்றும் சமூக பார்வையை தீர்மானிப்பவையாகும். ராகுவினோட அந்தரத்திலேயோ அல்லது சூரியனுடைய 6, 8, 12ஆம் வீடுகளில் மறையும் போது உங்களை பற்றியோ அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றியோ வெளியில் உள்ளவங்க பேசிய வதந்திகள் அல்லது வீண் பேச்சுக்கள் உங்கள் காதுக்கு வரும்போது அது வீட்டிற்குள் நுழையும் போதே உன்னால் தான் குடும்பத்திற்கு அவப்பெயர் என்ற ரீதியில் தேவையற்ற வாக்குவாதங்களும் மன உளைச்சல்களும் குடும்ப அமைதியை குலைக்கும். வெளி மனிதர்களின் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் இந்த கிரக பாதிப்பு வீரியமடைகிறது. அதாவது உங்களுடைய சமூக வட்டாரத்தில் நீங்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம் வீட்டிற்குள் பெரிய பிரச்சனையே உருவாக்கி இருந்திருக்கும். அதாவது நீங்கள் சமூக பார்வையை தீர்மானிப்பதில் நீங்கள் முக்கியமாக இருந்திருப்பீங்க. உங்களை பற்றியோ அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றியோ வெளியில் உள்ளவங்க பேசிய வதந்திகள் இப்போ வீண் பேச்சுகள் உங்கள் காதுக்கு வரும். அது வீட்டிற்குள்ளே நுழையும் போதே உன்னால் தான் குடும்பத்துக்கு அவப்பெயர் என்ற ரீதியில் தேவையற்ற வாக்குவாதமும் மன உளைச்சலுமே குடும்ப அமைதியை குலைச்சிருந்திருக்கும். உங்களுக்கு உறவுகளில் உணர்ச்சி வெளிப்பாடு குறைவாகவே இருந்திருக்கும். கும்பம் என்பது ஒரு நிலையான ராசி என்பதால் பொதுவாகவே உணர்ச்சிகளை வெளியில அதிகம் காட்ட தெரியாது. அதிலும் குறிப்பா சுக்கிரனோட பலவீனமான அந்தரங்கள் அல்லது சனியின் நேரடி பார்வை 7ஆம் வீட்டில் விழுக்காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது இரத்த உறவுகளுக்குள்ளேயோ அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் பெரிய தொய்வு ஏற்படும். ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சாலும் அதை வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ காட்ட முடியாது. ஒரு வறண்ட சூழல் உங்களுக்குள் நிலைவிருந்திருக்கும். இந்த உணர்ச்சியற்ற நிலை தற்காலிகமானதான் என்றாலும் உறவுகளுக்குள் ஒருவித சலிப்பை இதை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது உங்க கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது இரத்த உறவுகளுக்குள்ளேயோ அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதில் பெரிய தோய்வு உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்க வேண்டும் என்று நினைச்சு அதை வார்த்தைகளாலேயோ அல்லது செயல்களாலேயோ காட்ட முடியாத ஒரு வறண்ட சூழல் உங்களுக்குள் நிலவும். அது மட்டும் இல்லாமல் உறவுகளுக்குள்ள ஒரு சலிப்பை இது ஏற்படுத்தியிருந்திருக்கும். யாரை முழுமையாக நம்ப முடியாத நிலை உங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். ராகு கேதுக்களின் தசா அந்தாரங்கள் நடக்கும்போதோ அல்லது லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான சந்திரனின் பலவீனமான கோச்சார காலங்களிலோ மனிதர்களோட இருமுகத்தன்மையை நீங்கள் நேரில் காண முடியும். அதுவும் உங்களிடம் மிக நெருக்கமாக பழகியவங்களே உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவதையோ அல்லது உங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வதையோ நடக்கலாம். இதன் காரணமா இந்த உலகத்துல யாரையும் நம்பக்கூடாது என்ற விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு ஆழமாவே பதியும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய முதிர்ச்சியையும் மனிதர்களை கண்டறியும் விவேகத்தையும் கிரகம் தரும் பாடமாகவே உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது நீங்கள் மனிதர்களுடைய இருமுகத்தன்மையை நீங்கள் நேரிலே காண நேரிட போகிறது. உங்களுடைய மிக நெருக்கமாக பழகியவங்களே உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவதையோ அல்லது உங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்வதையோ நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய முதிர்ச்சியும் மனிதர்களை கண்டறிய விவேகத்தையும் நீங்கள் கிரகங்கள் மூலியமாகவே கண்டறிய போறீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. மறைந்திருந்த திறமை வெளிப்படும். கும்ப ராசிக்காரர்கள் ஏற்கனவே புத்திசாலிகள் மற்றும் சிந்தனையாளர்கள். தற்போது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் புத்தியஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்குள் இத்தனை நாட்களா முடங்கி கிடந்த தனித்துவமான திறமைகள், அதாவது கலைகளாக இருக்கட்டும், எழுத்துக்கள், மேடை பேச்சு, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி,
வெளி உலகத்துக்கு தெரிய வரும். உங்களது திறமைகளை பாராட்டி விருதுகளோ அல்லது உங்களின் இந்த புதிய பரிணாமம் உங்களை சுற்றி உள்ளவங்களை ஆச்சரியத்திலேயே ஆழ்த்த போகிறது. அதாவது நீங்க இயற்கையிலேயே புத்திசாலிகள் மற்றும் சிந்தனையாளர்களால் தான் விளங்கியிருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள இத்தனை நாட்களா முடங்கியிருந்த தனித்துவமான திறமைகள், கலை கலை நிகழ்ச்சிகள், அடுத்து எழுத்துக்கள், மேடை பேச்சுக்கள், தொழில்நுட்பம், ஆராய்ச்சிகள் போன்றவை வெளி உலகத்துக்கு தெரிய வரும்போது உங்களை தனித்திறமையை பாராட்டி விருதுகளையோ அல்லது அங்கீகாரங்களையோ உங்களுக்கு கிடைக்க போகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு சனி மற்றும் குருவின் சுப பார்வையால் 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் பதிவால் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும் உருவாவதால் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. உங்களுக்குள்ள இப்போ இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. குடும்பத்துல பெரியோர்களோட ஆசையும் வழிகாட்டுதலும் உங்களை பக்கபலமாகவே இருக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. எதிர்பாராத மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் வீடான பாகிஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்துல இருப்பதால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு திருப்பம் உங்கள் வாழ்வில் நிகழும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் அமைவது, பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவது அல்லது திடீர் அதிர்ஷ்டம் மூலமே உங்களுக்கு பெரிய தொகை கைக்கு வருவது என ஏதேனும் ஒரு வடிவுல பேரானந்தம் உங்களை தேடி வரும். இந்த மகிழ்ச்சி உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட மனநிலையை நேர்மறையாகவே மாற்றும். அது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்க்காம ஒரு நல்ல செய்தியும் அல்லது ஒரு நல்ல ஒரு திருப்பமும் உங்கள் வாழ்வில் நிகழப்போகுது. நீங்க நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் அமைவது, பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவீங்க அல்லது திடீர் அதிர்ஷ்டம், அது லாட்ரியாக இருக்கட்டும் அல்லது போனஸ் மூலியமா உங்களுக்கு பெரிய தொகை கைக்கு வருவது என ஏதேனும் ஒரு வடிவுல பேரானந்தம் உங்களை தேடிதான் வரப்போகிறது. ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தோட மனநிலையையும் நேர்மறையாகவே மாறப்போகிறது. இனி வரப்போகும் நாட்களில் இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. மறைந்திருந்த திறமை வெளிப்படும். கும்ப ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே புத்திசாலிகள் மற்றும் சிந்தனையாளர்கள். தற்போது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய மற்றும் புத்திய ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்குள் இத்தனை நாட்களா முடங்கி கிடந்த தனித்துவமான திறமைகள், அதாவது கலைகளாக இருக்கட்டும், எழுத்துக்கள், மேடை பேச்சு, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி வெளி உலகத்துக்கு தெரிய வரும். உங்களது திறமைகளை பாராட்டி விருதுகளோ அல்லது உங்களின் இந்த புதிய பரிணாமம் உங்களை சுற்றி உள்ளவங்களை ஆச்சரியத்திலேயே ஆழ்த்த போகிறது. அதாவது நீங்க இயற்கையிலேயே புத்திசாலிகள் மற்றும் சிந்தனையாளர்களால் தான் விளங்கியிருந்திருப்பீங்க. உங்களுக்குள்ள இத்தனை நாட்களா முடங்கியிருந்த தனித்துவமான திறமைகள், கலை கலை நிகழ்ச்சிகள், அடுத்து எழுத்துக்கள், மேடை பேச்சுக்கள், தொழில்நுட்பம், ஆராய்ச்சிகள் போன்றவை வெளி உலகத்துக்கு தெரிய வரும்போது உங்களை தனித்திறமையை பாராட்டி விருதுகளையோ அல்லது அங்கீகாரங்களையோ உங்களுக்கு கிடைக்க போகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு சனி மற்றும் குருவின் சுப பார்வையால் 2ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் பதிவால் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவமும்
உருவாவதால வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. உங்களுக்குள்ள இப்ப இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. குடும்பத்துல பெரியோர்களோட ஆசையும் வழிகாட்டுதலும் உங்களை பக்கபலமாவே இருக்க போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. எதிர்பாராத மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் வீடான பாகிஸ்தானம் சுப கிரகங்களின் ஆதிக்கத்துல இருப்பதால் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு திருப்பம் உங்கள் வாழ்வில் நிகழும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் அமைவது, பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவது அல்லது திடீர் அதிர்ஷ்டம் மூலமே உங்களுக்கு பெரிய தொகை கைக்கு வருவது என ஏதேனும் ஒரு வடிவுல பேரானந்தம் உங்களை தேடி வரும். இந்த மகிழ்ச்சி உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட மனநிலையை நேர்மறையாகவே மாற்றும். அது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்க்காம ஒரு நல்ல செய்தியும் அல்லது ஒரு நல்ல ஒரு திருப்பமும் உங்கள் வாழ்வில் நிகழப்போகுது. நீங்க நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் அமைவது, பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேருவீங்க அல்லது திடீர் அதிர்ஷ்டம், அது லாட்டரியாக இருக்கட்டும் அல்லது போனஸ் மூலியமா உங்களுக்கு பெரிய தொகை கைக்கு வரும்.